மக்கள் மயப்படுத்துவோம் என்ற தொடரில் 4வது நாளாக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக வேண்டி அக்கரைப்பற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் ரயீஸ் ஹாமிதி ஹசரத் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹில்கியத் அவர்களுடைய அங்க அவயங்கள் பற்றிய தெளிவூட்டலுக்கு வருமாறு அன்பாக அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஹபீபினா வ ஷஃபீஇனா முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுது முடிந்தவர்கள் கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். குறிப்பிட்ட சில நேரத்துக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உச்சந்தலையிலே இருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர்களுடைய அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அவர்கள் செலவழித்திருக்கின்றார்கள். எமது பெற்றோர்களை விட இந்த உலகத்தில் நாம் யாருக்காவது உபகாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அது எமது உயிரையும் விட மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய குடும்பத்தை விட இந்த சமூகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது முழு வாழ்க்கையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னார்கள். மக்களே, நீங்கள் அனைவர்களும் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு ஒரு ஈசல் வெளிச்சத்தை நோக்கி பறந்து கொண்டு செல்லுமோ இதே போன்று மக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இடையிலே நின்று கொண்டு அந்த ஈசல்களை ஒரு விசிறியினால் தட்டி கொண்டிருக்கின்றான். இதை போன்று உங்களுடைய இடுப்பை பிடித்து உங்களை விட்டும் நரகத்தை நான் பாதுகாப்பதற்காக வேண்டி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உடல் அமைப்புகளை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் உம்மத்தி உனாசன், என்னுடைய சமூகத்திலே சில மனிதர்கள் வருவார்கள். மின்பாதி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு சில மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் தான் யார்? நாம். அவர்கள் யவது அஹதுஹும், அவர்கள் ஆசைப்படுவார்கள், லவிஷ்தரா பிருயதி பிமாலிஹி வ அஹ்லிஹி, தன்னுடைய முழு குடும்பத்தையும் தியாகம் செய்து தன்னுடைய முழு செல்வத்தையும் செலவழித்து என்னை பார்க்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். அப்படியான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதுதான் சில மனிதர்களின் வாழ்க்கையின் நோக்கம். அவர்களுடைய வாழ்க்கையின் இலக்கு, நான் கண்ணை பொத்துவதற்கு முன்னால் இந்த ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் என்றால் நாம் அவர்களை அன்பு வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியர் என்று ஒருத்தருக்கு பெயர் இருக்கின்றது. மாலிக் ரஹிமஹுல்லாஹ், முஃப்தியுல் மதீனா, மதீனா தேசத்துக்கே பெரும் மார்க்க ஒரு ஞானியாக இருந்தவர் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்.
அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அந்த மதீனாவுடைய உஷ்ணம், அந்த மதீனாவுடைய சூடு எமக்கு தெரியும். எப்படியான அந்த சூடு, அந்த சூட்டு மனநிலை செருப்பு போடாமல் நடந்து செல்வார்களாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பூமியிலே நான் செருப்பு போட்டுக்கொண்டு நடப்பது ஒழுக்கத்துக்கு மாற்றம். இந்த அன்புக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண்ணை பொத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் கண்ணை திறக்க மாட்டார்கள். அது பகல் நேர தூக்கமாக இருந்தாலும் சரி, இரவு நேர தூக்கமாக இருந்தாலும் சரி, எப்பொழுது தூங்கினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைக்க வேண்டுமாக இருந்தால் அவரை அறிய வேண்டும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லல் ஆசில் ஜின்னி வல் இன்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாத மனிதர்கள் கெட்டவர்கள். மனிதர்களிலும் ஜின்களிலும் கெட்டவர்கள் தான் அவர்களை அறியாமல் இருப்பார்கள் என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. மக்கத்து தெருவிலே நடந்து கொண்டு செல்கிறார்கள். ஜுகாக் என்ற ஒரு கல் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நபி அவர்களை பார்த்து ஒரு கருங்கல் சலாம் சொன்னது. உஹது மலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி நிற்கின்றார்கள். அந்த உஹது மலை சந்தோஷத்தினால் நடுங்கியது, குலுங்கியது. ஏன்? எனக்கு மேல் நபி அவர்கள் ஏறி இருக்கின்றார்களே என்ற சந்தோஷத்தினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமதியை பட்டுப்போன மரம், காஞ்ச மரம் கூட அவர்களுடைய பெருமதியை விளங்கி வைத்திருந்தது. நபி அவர்கள் மதீனாவிலே வளமையாக மிம்பருக்காக வேண்டி ஒரு ஈச்சம் குத்தியை தான் பயன்படுத்துவார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஓடாவி பரம்பரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பீரமாக அழகாக மக்களுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற நோக்கத்துடன் ஒரு மிம்பர் மேடையை செய்து அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் மேடையிலே ஆசையுடன் ஏறுகின்றார்கள். வளமையாக ஏறி பயான் செய்த, ஹுத்பா செய்த அந்த பக்கத்திலே இருந்த அந்த ஈச்ச மர குத்தி அழுதது. அனைத்து சஹாபாக்களும் கேட்டார்கள். ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஒரு ஒட்டகம் பிரசவ வேதனையில் எவ்வாறு அழும், ஒரு தாய் பிரசவ வேதனையின் போது எவ்வாறு கதறுவாள், இதே போன்று அந்த ஈச்சம் குத்தி கதறியது, அழுதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு எனக்கு மேலே ஏற மாட்டார்களே என்ற தாகம், தவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறியவர்கள் கீழே இறங்கி வந்து அந்த ஈச்சம் குத்தியை தன்னுடைய நெஞ்சோடு அழைத்து சொன்னார்கள், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்ன பொழுது அந்த ஈச்சம் குத்தி தன்னுடைய அழுகையை நிறுத்தி கொண்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஈச்சம் குத்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதி தெரியும். ஒரு காஞ்ச மரம். ஹஸனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நெஞ்சிலே ஈரமுள்ள மனிதர்களே, நெஞ்சிலே ஈரமுள்ள மனிதர்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமதியை நீங்கள் விளங்கக்கூடாதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டுமாக இருந்தால் எத்தனையோ பேர்கள் ஸலவாத் ஓதுகிறார்கள், சூரத்துல் முல்க் ஓதுகின்றார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், உம்ராவுக்கு செல்கின்றார்கள். எங்களுடன் ஹஜ்ஜுடைய பயணம் வந்த எங்களுடைய ஹஜ்ஜுடைய ஒரு பயணத்திலே எங்களுடைய சகோதரர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த மதீனா நகரை நோக்கி நாங்கள் சென்ற பொழுது அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னோம், இந்த மதீனா நகரிலே 10 நாள் தங்க போகிறோம், அதிகமாக ஸலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மண்ணிலே கனவு காண வேண்டும், இதுதான் எமது இலட்சியம், இதுதான் எமது நோக்கம், இதை நாம் தவறவிடக் கூடாது என்று அவர்களுக்கு ஆசை ஊட்டியோம். சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு எங்களுடைய குரூப்பிலே வந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கிட்ட சொன்னா, ஹசரத், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுலே கண்டேன். எப்படி தெரியுமா கனவுலே கண்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கின்றார்கள், அந்த வரிசையில் நானும் இருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து.
சாதாரணமான ஒரு பெண்மணி, அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும். இதுதான் எமது கனவு. நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது நாளை காலை எழும்ப வேண்டும், நாளை காலை தொழில் செய்ய வேண்டும், ஆபீஸுக்கு போக வேண்டும், பாடசாலைக்கு போக வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இன்னென்ன காரியம் செய்ய வேண்டுமே என்ற எவ்வளவோ திட்டங்கள் இருக்கிறது. நல்லம்தான். ஆனால் நாம் தூங்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் எழும்புறத்துக்கு முந்தி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே பார்க்க வேண்டுமே. இந்த ஆசை, இந்த குமுறல், இந்த தவிப்பு, இந்த ஏக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் உருவாக வேண்டும். இப்படி நாம் தொடர்ந்து இதை நாம் ஆதரவு வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது சக்கராத்துக்கு முன்னால் கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். எத்தனையோ சகோதரர்கள் இந்த சபையிலே இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டவர்கள். அமைதியாக இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் என்னை கனவிலே காண்கின்றாரோ அவர் என்னை நேரடியாக கண்டதை போன்று. அல்லாஹு அக்பர். ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து. கனவிலே யார் என்னை காண்கின்றாரோ அவர் என்னை நேரடியாக பார்த்ததை போன்று என்றால், நேரடியாக கண்டவர் யார்? ஒரு சஹாபி. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. அப்படியான நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரத்து அயுனினா, எங்களுடைய கண் குளிர்ச்சி. பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் மேடையிலே ஏறி ஏதாவது கராத் ஓதும் பொழுது, எனது மகன் தொழுவிக்கும் பொழுது, மிம்பரில் ஏறி பயான் செய்யும் பொழுது, என்னுடைய மகனுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சி அந்த மகனுக்கு நல்ல ஒரு பட்டமளிப்பு நடக்கின்றது, மேடையிலே பேசுகிறான், கண் குளிர்ச்சி. இந்த கண் குளிர்ச்சியை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதுதான் எமது கண் குளிர்ச்சி. சிராஜம் முனீரா, சிராஜம் முனீரா, பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தோற்றத்தை நினைத்து கொண்டு நாம் தூங்கும் பொழுது அதே தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணலாம். வலைஸ பித்தவீல், அவர்கள் மிகவும் நெட்டையானவர்களாக நீண்ட மனிதராக இல்லை. வலா பில் கசீர், மிகவும் குட்டையானவராகவும் இல்லை. கான ரபாத்தன், நடுத்தர மனிதராக இருப்பார். நடுத்தர மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மிகவும் நீளமான மனிதரும் இல்லை, மிகவும் குட்டையான மனிதரும் இல்லை, நடுத்தரமானவர். ஆனால் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதம். நெடிய மனிதர்களுடன் நிற்கும் பொழுது நெடியவராக தெரியவார். கட்டையான மனிதர்களுடன் நிற்கும் பொழுது கட்டையாக தெருவார். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதம். ஏனென்றால் சபையிலே இருக்கக்கூடிய மனிதர்களை விட நான் உயர்ந்தவன் என்று தன்னை காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீமல் ஹாம்மா, தலை நடுத்தரமாக பருமனுடையதாக இருந்தது. அவர்களுடைய தலையுடைய முடி வலா பில் ஜஅதி வலா பில் பஸ்த், தலை முடி முற்றிலும் சுருண்டதாக இல்லை, அதே போன்றுதான் முற்றிலும் நேரானதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை முடி அப்படியே அடர்ந்து காது வரைக்கும் வளர்ந்திருந்தது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே தோட்புஜம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முடியை வளர்த்திருக்கின்றார்கள். அந்த தலைமுடிக்கு ஜெய்தூன் என்ற எண்ணெய் போடுவார்கள். ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது ஜெய்தூன் என்ற எண்ணெய் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவகுப்பு எடுத்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணெய் போட்டு நடுவகுப்பு எடுப்பார்கள். உச்சன் தலையிலே இருந்து ஒரு வெளிச்சம் உண்டு வெளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வாருவார்கள். தனது வலது பக்கத்திலே இருந்துதான் தலை வாருவார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் தலை வாருகிறோம், தாடியை வாருகிறோம். எந்த பக்கத்திலே இருந்து நாம் வாருகிறோம் என்று யோசித்திருக்கிறோமா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹிப்பு தயாமுன, அவர்கள் அனைத்து விடயத்திலும் தனது வலதை அவர்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை முடியிலே 14 நரைத்த முடிகள் இருந்தது. நான் எண்ணி பார்த்தேன், 14 நரைத்த முடிகள். எத்தனை வயது? 63 வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள்.
14 நரைத்த முடிகள் தான் அவர்களுடைய தலையிலே காணப்பட்டது. ஒரு மனிதனுடைய தலைமுடி நரைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? டென்ஷன், உலகத்தை பற்றிய யோசனை, உலகத்தில தலை அடிக்கிற, இதனால அவனுடைய தலை முடி நரைக்கின்றது. அந்த 14 முடி நரைத்ததற்கும் காரணம் உலகத்துடைய கவலை அல்ல. ஷையபத்தினி ஹூதுன் வாஹவாத்துஹா, மறுமை நாளுடைய பயம், மறுமை நாளில் என்னுடைய நிலை என்னையாகி விடுமோ என்ற யோசனை, என்ற சிந்தனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடிகள் நரைத்தது. எண்ணெய் போட்டால் அந்த முடி வழங்க மாட்டாது. எண்ணெய் போடவில்லை என்று சொன்னால் அந்த முடி அப்படியே வெளியிலே தோன்றும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி, அவர்கள் தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், தொப்பி போட்டு தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், பார்ப்பதற்கே அழகாக இருப்பார்கள். அடுத்ததாக நபி அவர்களுடைய நெற்றி வாசிஉல் ஜபீன், நெற்றி விசாலமானதாக இருந்தது. நெற்றி விசாலமானதாக இருந்தது. சாதாரண நெற்றி அல்ல, இரவெல்லாம் சுஜூதிலே கழித்த நெற்றி. உஹது யுத்தத்தில் இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அம்பால் எறிந்தான். நபி அவர்கள் கவசம் போட்டிருந்தார்கள். அந்த கவசத்திலே இருந்த ஒரு ஆணி ஒன்று நபி அவர்களுடைய நெற்றியிலே ஏறிவிட்டது. சஹாபாக்கள் எல்லாம் பிடுங்குகிறார்கள். அந்த உள்ளுக்கு ஏறிய ஆணி கலரவில்லை. ஒரு சஹாபி வந்து தன்னுடைய பல்லால் கடித்து அந்த ஆணியை இழுக்கின்றார்கள். அவருடைய பல் உடைந்து விட்டது. இரத்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. இரத்தம் நிற்கவில்லை. சஹாபாக்கள் அந்த இரத்தத்தை எடுத்து குடித்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரத்தத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் செய்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு பழைய பாயை பத்த வைத்து அதனுடைய சாம்பலை எடுத்து அந்த காயத்திலே வைத்தார்கள். அந்த இரத்த ஓட்டம் அப்படியே நின்று விட்டது. அதனால்தான் எமது மூதாதையர்கள் சாம்பலை எடுத்து வைப்பார்கள், இரத்த ஓட்டம் நின்றுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் சுஜூதிலே கழித்த நெற்றி. அவர்களுடைய கண் புருவம் அஸஜுல் ஹவாஜிப், கண் புருவம் அடர்ந்து வில்லு போல் வளைந்திருந்தது. 2 கண் புருவங்களும் சேர்ந்திருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கண் புருவத்துக்கும் இடையிலே ஒரு நரம் ஒன்று ஓடும். அது கோபப்பட்டால் அப்படியே புடைத்துக் கொள்ளும். கோபமாக இருக்கின்றார்களா என்று சஹாபாக்கள் அந்த நரம்பை வைத்தே மதித்துக் கொள்வார்கள். தனிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நரம்பு அப்படியே உள்ளால் போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்தபுல் அஷ்ஃபார், இமைகள் எல்லாம் நீண்டிருந்தது. கண்ணுடைய இமைகள் எல்லாம் நீண்டிருந்தது. அஜ்அஜுல் ஐனைன், கண் விழிகள் நன்றாக கருத்திருந்தது. கண்ணுடைய வெண்மை மிகவும் வெண்மையாக இருந்தது. அந்த வெண்மையிலே சில சிவத்த கோடுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் பொழுது இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை தன்னுடைய கண்ணுக்கு போடுவார்கள். சொல்வார்கள், எஜ்லுல் பஸர, உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய இந்த இஸ்மித் என்ற இந்த சுர்மாவை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு ஏவிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை ஹாஃபிலுத் தரஃப், பார்வையை எப்பொழுதும் கீழ் நோக்கியே பார்த்திருப்பார்கள். ஆகாயத்தை நோக்குவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை பார்த்து கொண்டு சிந்தித்து கொண்டுதான் நடந்து சொல்வார்கள். அக்னல் அன்ஃப், மூக்கு சிறிது நீண்டதாக இருக்கும். தூரத்திலே பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூக்குடைய நுனியிலே இருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கும். சஹலுல் ஹத்தைன், கன்னம் தசை பிடிப்பால் கொளுத்திருக்கவில்லை, சமமானதாக இருந்தது. முஃபல்லஜுல் அஸ்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு பற்களும் தனித்தனியாக இருந்தது. சிரிக்கும் பொழுது அந்த பற்களுக்கு மத்தியிலே இருந்து வெளிச்சம் வெளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல்லை சுத்தமாக வைப்பதற்காக வேண்டி மிஸ்வாக் என்ற குச்சை கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு உதுவிலும் தூங்கும் பொழுதும் தூங்கி எழுந்தவுடனும் அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. நாம் ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை தான் பிரஷ் பாவிக்கின்றோம்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17 தடவை அவர்கள் தன்னுடைய பல்லை சுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று விஞ்ஞானம் சொல்கின்றது, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் காரணம் பல் சுத்தம் இல்லாமல் இருப்பது, வாய் சுத்தம் இல்லாமல் இருப்பது எல்லா நோய்களுக்கும் காரணம். ஆனால் எமது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 17 தடவைக்கு மேற்பட்ட முறை அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய நாவை சுத்தமாக, தன்னுடைய பல்லை, வாயை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். அஹ்ஃபுஷ் ஷவாரிப் சொன்னார்கள், மீசையை கத்தரியுங்கள். ஆம்பளைக்கு அழகு மீசையை வளர்ப்பதல்ல, இது தமிழர்களுடைய கலாச்சாரம். அஹ்ஃபுஷ் ஷவாரிப், மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளங்கள், தாடியை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள். இதுதான் ஒரு ஆணுக்கு அழகு. தாடியை வலிப்பதும் மீசையை வலிப்பதும் பெண்களுக்கு ஒப்பாகின்றது. இது ஹராமான ஒரு விடயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதடு அஹ்ஸனுன் நாஸு ஷஃபத்தைன், 2 உதடுகளும் சிவந்து மிகவும் அழகானதாக இருக்கும். லலீஉல் ஃபம், திறமையான பேச்சு உடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் கெட்ட வார்த்தை கொண்டு பேசியதே கிடையாது. யாருக்கும் கெட்ட வார்த்தை கொண்டு பேசியதே கிடையாது. யாரிடத்திலும் தர்க்கம் செய்ததே கிடையாது. வெடில் சிரிப்பு போட்டது கிடையாது. நபி அவர்கள் அத்தபஸ்ஸுமு, எப்பொழுதும் புன்முறுவர் பூத்தவராக இருப்பார்கள். உள்ளத்தில் 1000 கவலை. தன்னுடைய மகன், தன்னுடைய சந்ததி, பிறந்த பிள்ளை, பால் குடித்த பிள்ளை மரணித்து தன்னுடைய கையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 குழந்தைகளில் 6 குழந்தைகளை தன்னுடைய கையினாலே அடக்கம் செய்தார்கள். ஆனால் அவருடைய முகத்திலே சிரிப்பு இருந்தது, உள்ளத்திலே கவலை. தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு, மக்களிடத்திலே முறைப்பாடு செய்வதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்பம் இல்லை. அவர்கள் அதிகமாக புன்முறுவர் பூப்பார்கள். அவர்களும் பூத்து சொன்னார்கள், நீங்களும் புன்முறுவர் பூருங்கள், அது உங்களுக்கு சதக்கா. இந்த உலகத்திலே நல்ல மொழிகள், சிறந்த மொழிகள், நல்ல கூற்றுக்கள் என்று ஒரு போட்டி ஒன்று நடந்தது. உலக முழுக்க ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அவரவர்களுடைய மதத்திலே சொல்லப்பட்ட அழகான கூற்றுக்களை அவர்கள் அந்த மியூசியத்திலே பதிவு செய்ய வேண்டும். அந்த மியூசியத்திலே பதிவு செய்யப்பட்டதில் மிகவும் முதலாவது இடத்தை எடுத்த அந்த சொல் அத்தபஸ்ஸுமு லிஅஹீக ஃபஹுவ ஸதகா. உன்னுடைய பிறர் சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவர் பூர்ப்பது இதுவும் சதக்கா. ஏன் தெரியுமா? அந்த பெனரை பார்த்த அனைவர்களும் சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து சென்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கு மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் முகம் பௌர்ணமி இரவின் பரிபூர்ண சந்திரன் போன்று இலங்கிக் கொண்டிருக்கும். சொன்னார்கள், மிஹராஜுடைய பயணம் சென்றேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய முகச்சாயல் என்னில் பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலே இருந்து வந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிமில் பிஷர், எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். கெட்டவர்களையும் ஆதரிக்கும் நோக்கில் அவர்கள் அனைவர்களுடன் பழகக்கூடிய முகபாவனை. கெட்டவன் வந்தாலும், ஒரு குடிகாரன் வந்தாலும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரச்சாரத்தை செய்வார்கள். புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ரிவாயத், அப்துல்லா அல் ஹிமார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் தொடர்ந்து குடிக்கக்கூடியவர். ஒரு தரம் குடித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட்டிக்கு வந்து அவருக்கு 40 கசையடி அடித்தார்கள். மீண்டும் அவரை விட்டவுடன் மீண்டும் குடித்தார், மீண்டும் கசையடி, மீண்டும் குடித்தார், மீண்டும் கசையடி. சஹாபாக்கள் சொன்னார்கள், 3 தரம் குடித்து விட்டார், இவரை திருத்த முடியாது, கொலை செய்வோம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவர்களையும் ஆதரிக்கக்கூடிய முகம்,
அனைவர்களுடன் சிரித்த முகத்துடன் பழகக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கழுத்து எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய பிடர் எவ்வாறு இருந்தது, கடைந்தெடுத்த பொம்மை போன்று வெள்ளியின் நிறத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்து இலங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பொம்மை கடையில வாங்குற பொம்மை எப்படி இருக்கும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்து இருக்கும். தோட்புஜம் இரண்டும் விசாலமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகீகுல் மஸ்ரூபா, நெஞ்சிலே இருந்து தொப்புள் குழி வரைக்கும் ஒரு ரோமக்கொடி ஓடும். நபி அவருடைய வயிற்றிலோ மார்பகத்திலோ முடிகள் கிடையாது. ஆனால் நெஞ்சிலே இருந்து தொப்புள் கொடி வரைக்கும் ஒரு மார்பக கொடி ஒன்று போன்று உரோமக்கொடி ஓடி இருக்கும். பாதினுன் முத்தமாசிக்குன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கொழுத்திருந்தார்கள். அவர்களுடைய உடம்பு அலியனு மின் ஹரீர், பட்டை விட மிருதுவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடம்பிலே இருந்து வெளியாகக்கூடிய வேர்வை மிஸ்க் என்ற அத்தரை விட மனம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே இருந்து எப்பொழுது வேர்வை வருகிறது என்று பார்த்து கொண்டு அந்த வேர்வையை வடித்து துரைத்து தன்னுடைய அத்தர் கீசாவிலே போட்டுக் கொள்வார்களாம். சொல்வார்களாம், இந்த அத்தருக்கே மதிப்பு இந்த வேர்வையினால் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மனமானவாக இருந்தார்கள். ஆடையை கலட்டினால் அன்வருல் முத்தஜர்ரித், தன்னுடைய ஆடையை கலட்டும் பொழுது மேனி இலங்கிக் கொண்டிருக்கும். கான அபியல மலீஹன், நபி அவர்களுடைய நிறம் சிவப்பு கலந்த வெண்மை உடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். சவாஉல் பத்னி வஸ்ஸத்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சும் வயிறும் சமமாக இருந்தது. நபி அவர்களுக்கு வயிறு போட்டது கிடையாது. நபி அவர்களுடைய நெஞ்சும் வயிறும் சேமாகத்தான் இருக்கும், தொப்பை கிடையாது. ஒரு முறை சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் பசிக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய ஆடையை கிளப்பி காட்டினார்கள். அங்கே வயிற்றிலே அனைத்து சஹாபாக்களும் ஒரு கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடையை காட்டினார்கள். அங்கே 2 கல் கட்டி கொண்டிருந்தார்கள். பசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம் அதிகம். ஏழ்மையால் அல்ல, ஏழ்மையால் அல்ல, இல்லை என்பதற்காக வேண்டி இல்லை. இந்த உலகத்திலே மிகவும் பணக்காரர் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கேட்டான், இந்த உஹது மலையை உங்களுக்கு தங்கமாக ஆக்கி திரட்டா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியையும் தரவா? நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடிமையாக இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் இஷ்டம் கொடுத்தான். யா அல்லாஹ், உலகம் தேவையில்லை, நான் பசியுடன் ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா என்று வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தவக்குல் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகிலே காத்தமுன் நுபுவா, நபி அவர்களுடைய முதுகிலே நுபுவத்தின் முத்திரை இருந்தது. சொல்கின்றார்கள் அது ஒரு காடை முட்டையுடைய அளவு இருந்தது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது ஒரு புறாவுடைய முட்டையின் அளவு இருந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோட்புஜத்தினே வலது பக்கம் இருந்தது. சற்று புடைத்து போயிருக்கும். அந்த காத்தமுன் நுபுவா, அந்த நுபுவத்துடைய முத்திரை அது தன்னுடைய தோலுடன் சேர்ந்ததாக இருக்கும். அது குறையாக இருக்கவில்லை. அது ஒரு பருவை போன்றோ அல்லது பாலுனி போன்றோ அது புடைத்து போய் ஒரு குறையாக இருக்கவில்லை, ஒரு கட்டி மாதிரி அது இருக்கவில்லை. மாறாக அந்த உடம்புடைய நிறத்துக்கே அந்த காத்தமுன் நுபுவா இருந்தது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 200 வருடம் இஸ்லாத்துக்காக வேண்டி ஈமானை தேடி அலைந்து திரிந்து கடைசியாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஓடி செல்கின்றார்கள். மறைந்து மறைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதை தேடுகின்றீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மதத்திலே நாங்கள் படித்தோம், கிறிஸ்தவ பாதிரியார் எங்களுக்கு சொல்லி தந்தார், ஒரு ரசூல் வருவார், அவர் ஈச்சம் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் வந்து இந்த தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்வார். அவருடைய முதுகிலே நபித்துவத்தின் அடையாளம் இருக்கும். நீங்கள் ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள், எனக்கு விளங்கவில்லை, அதைத்தான் நான் தேடிக்கொண்டு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போட்டிருந்த அந்த போர்வையை கலட்டி காட்டினார்கள். அந்த
நுபுவத்துடைய அந்த முத்திரை இருந்தது. உடனடியாக அதை பிடித்து முத்தமிட்டு கட்டி அணைத்து கொண்டார்கள். எவ்வளவு காலம்? 200 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி தேடி அடிமையாக இருந்து அவர்களை கண்டுபிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை தவீலுல் ஜந்தைன், கரண்டை கை, நீண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டை கை, அது நீண்டிருக்கும். இந்த கையுடைய இந்த மேற்புறத்திலே சில முடிகள் இருக்கும், சில முடிகள் இருக்கும். நெஞ்சிலே முடி கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோட்புஜத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆம்ஸிலே சில முடிகள் இருந்து கொண்டிருக்கும். ரஹ்புர் ராஹா, கை, உள்ளங்கை விரிந்திருக்கும், உள்ளம் கை சதை பிடித்திருக்கும். வெறும் எலும்பும் தோலும் இல்லாமல் அவருடைய உள்ளம் கை பார்ப்பதற்கு சதை பிடித்து அழகாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூட்டுகள் எல்லாம் சதை பிடித்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையால் யாருக்கும் அடித்தது கிடையாது. குறிப்பாக மனைவிக்கு அடித்தது கிடையாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடித்தது கிடையாது, தன்னுடைய அடிமைகளுக்கு அடித்தது கிடையாது. யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாளேந்தி யுத்தம் செய்த தருணத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் கையெடுத்து அடிக்கவில்லை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது கையிலே மோதிரம் அணிந்திருந்தார்கள். அதிலே முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையுடைய அளவு, அவர்கள் ஃபுல் கை சட்டை தான் அணிவார்கள். கும்முஹு இலல் கமீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டை அவர்கள் ஃபுல் ஸ்லிப் தான் அணிவார்கள், அரக்கை அணிய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிந்து சொல்வார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி என்ற ஆடையை அணியும் பொழுது இந்த துஆவையும் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் பாதம் அஹ்மஸ், நபி அவர்களுடைய பாதம் சற்று குழி விழுந்திருக்கும். காலை கொண்டு போய் வைத்தால், தண்ணீரை ஊத்தினால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழியினால் தண்ணீர் அடுத்த பக்கத்துக்கு வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிவார்கள். கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடியவர் நரகவாதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகை அல்லாத நேரத்திலும் கூட கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிய மாட்டார்கள். அப்படி ஆடை அணிவது பெருமைக்குரிய அடையாளம், நரகவாதியின் அடையாளம், பெண்களுக்குரிய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் கரண்டை காலுக்கு கீழே தான் அணிய வேண்டும். பெண்கள் கரண்டை காலுக்கு மேலே அவர்களுடைய ரவுசரையோ அவர்களுடைய ஆடையோ அணிவது ஹராம். இது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மையான ஆடையை அணிந்திருப்பார்கள். பாதணியிலே 2 வார்கள் வந்திருக்கும். பாதணியை அணியும் பொழுது வலதை கொண்டு முற்படுத்துவார்கள். ஒரு பாதணி போட்டுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தது கிடையாது. இந்த பாதணியை போட்டுக்கொண்டு நபி அவர்கள் நடக்கும் பொழுது மேட்டிலிருந்து இறங்குவது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருவார்கள். பெருமையுடைய நடையை நடக்க மாட்டார்கள். மேட்டிலே இருந்து கீழே இறங்குவர், மேல் மாடியிலே இருந்து கீழே இறங்குவர், மேலே பார்த்து கொண்டு நெஞ்சை நிமித்து கொண்டு வர மாட்டார். ஏன்? அங்கே அவர் தவறு விழுந்து விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை கீழே பார்த்து பணிவுள்ளவர்களுடைய நடையாக இருக்கும். வேகமாக நடப்பார்கள். பெண்களை போன்று மெதுவாக நடக்க மாட்டார்கள். பூமியில் பாதத்தை சற்று அழுத்தமாக ஊன்றி வைப்பார்கள். சோம்பேறியை போன்று காலை தேய்த்து தேய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க மாட்டார்கள். கூட்டத்துடன் நடக்கும் பொழுது சஹாபாக்களை முன்னால் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் போய் கொள்வார்கள். ஆள் சேர்த்து காசு கொடுத்து எல்லாரும் வாங்கோ, நான் போறேன், எனக்கு பின்னால என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் சேர்த்ததும் கிடையாது, வெடில் சுட்டதும் கிடையாது. மாற்றமாக நான் பெரியவன் அல்ல, நீங்க எல்லாரும் முன்னுக்கு போங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் போவார்கள்.
யாராவது கூப்பிட்டால் கழுத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள். இல்தஃபத்த திரும்பி பார்ப்பதாக இருந்தால் அவர்கள் முழுமையாக திரும்பி பார்ப்பார்கள். கழுத்தை திருப்பி என்ன என்று கேட்க மாட்டார்கள், மாறாக முழுமையாக திரும்பி என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். யாரை சந்தித்தாலும் யப்தஉ பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி. இந்த ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தோற்றத்திலே நாம் காண வேண்டுமாக இருந்தால் அவர்களை அன்பு வைக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும். 40 செலவாத்துக்கள் இருக்கிறது. இந்த செலவாத்துக்களை அதிகமாக நாம் கூறிக்கொள்ளலாம். கிட்டத்திலே ஒரு சமீபத்திலே ஒரு சகோதரர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ஹசரத், நான் ஒரு கனவு கண்டேன். அது சென்ற ஷாபானுடைய மாதம் தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், ஏன் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் என்ற வசனம் இறங்கியது ஷாபானுடைய மாதத்தில். அவர் வந்து சொன்னார், நான் தூங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், நீங்க எல்லாம் சரி, கொஞ்சம் செலவாத்து குறைய ஓதுறியல், கொஞ்சம் கூட்டி ஓதுங்க என்று அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னதாம் என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நான் இதுவரைக்கும் அந்த செலவாத்தை விடலை. நாங்கள் நிகம்புக்கு போனோம். நிகம்புல ஜமாத் வேலை செய்யக்கொள்ள ஒரு சகோதரர் நாங்கள் சந்தித்தோம். உங்களை எல்லாருக்கும் சில டைமில் தெரிஞ்சிருக்கும். அவர் 24 மணித்தியாலவும் தலப்பாவோட தான் இருப்பார். தூங்கக்குள்ள அப்படியே தொப்பியை கலத்தி வைப்பார், தூங்குவார், எழுப்பினா தலப்பாவார். ஏனென்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து அவருக்கு தலப்பாகை கட்டி விட்டார்களாம். அதனால் இந்த தலப்பாவை நான் என்னுடைய வாழ்க்கையில் விட மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று வெறுமனே சொல்லி அலைவதல்ல, மாற்றமாக அவர்களுடைய அந்த பொன்னான வாழ்க்கை எமது வாழ்க்கையிலும், எமது மனைவி, எமது பிள்ளைகள், எமது குடும்பத்திலே மிளிர வேண்டும், ஜொலிக்க வேண்டும். இப்பொழுதுதான் எமது வாழ்க்கை ஜொலிக்கும். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை பின்பற்றி எமது மௌத்துக்கு முன்னால் இவர்களை கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. யா அல்லாஹ், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை கனவிலே காணக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. அவரை உண்மைக்குண்மையாக நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமை கையேந்தி நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் மகத்துவமும் இருந்ததினால் தான் இவ்வளவு நேரம் இந்த இடத்திலே இருந்து அவர்களுடைய வர்ணனையை கேட்டுக்கொண்டிருந்தோம். யா அல்லாஹ், இதன் பொருட்டினால் யா அல்லாஹ் அவர்களை கனவிலே காணக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை உயிர்ப்பிக்கக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை நேசிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்று யாருடைய அன்புக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலுடைய அன்பை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வந்து அந்த ரவுலா ஷரீஃபிலே தொழுதுவிட்டு சலாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் வெகு சீக்கிரம் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெரியார்கள் அந்த நபி அவர்களுடைய கபருக்கு பக்கத்திலேயே தூங்கி அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படியான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, தீனுடைய ஒரு இளர்ச்சி உள்ள, ஒரு கிளர்ச்சி உள்ள ஒரு மஹல்லாவாக, கிளர்ச்சி மிக்க ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோடான கோடி ஸலவாத்துக்களை சொல்லி தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வ ஸல்லல்லாஹு வ ஸல்லிம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மிஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.